இன்றைய நாளிலும் உங்களுக்கான வார்த்தை புடமிடப்படும். சங்கீதம் 105 அதிகாரம் 19 சொல்லுது, கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. இந்த வார்த்தை உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்குமே தேவன் ஏதாவது ஒரு வகையில் ஒரு வாக்குத்தத்தம் தந்திருப்பார். தனிப்பட்ட வகையிலோ அல்லது சபைகளில் தீர்க்க தரிசனங்கள் மூலமாகவோ ஏதாவது ஒரு வகையில் தேவன் எங்களுக்கு ஒரு பெரிதான ஆசீர்வாதத்தை தருகிறதாக வாக்கு கொடுத்திருப்பார். ஆனால் அந்த வாக்குத்தத்தம் தந்ததன் பிற்பாடு எங்களுடைய வாழ்க்கையில் அந்த வாக்குத்தத்தத்துக்கான எந்த ஒரு அறிகுறியுமே இல்லாமல் எல்லா காரியமுமே நெகட்டிவாகவே நடக்கும். வேதத்தில் எங்களுக்கு எல்லாருக்குமே தெரிந்த யோசேப்பை நாங்கள் பார்த்தா, யோசேப்புக்கு தேவன் பெரிதான ஒரு தரிசனத்தை கொடுக்கிறார். அதன் பிற்பாடு அந்த தரிசனத்துக்கும் அவருடைய வாழ்க்கைக்கும் எந்த வகையிலையுமே ஒரு தொடர்புமே இருக்கல. அவருக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்துக்கு எதிரான காரியங்கள் முழுவதுமாய் அவருடைய வாழ்க்கையில் நடக்குது. யோசேப்பை குழியிலே போடும்போது அவருடைய வயது சிறு வயதாக இருக்கிறது. அதற்கு பிற்பாடு அவருடைய வாழ்க்கையில் அவரை சிறைச்சாலைக்குள் கொண்டு போகும்போது அவருடைய வயது 30லும் அதிகமாக காணப்படுகிறது. தேவன் அவருடைய வாழ்க்கையில் வைத்த அந்த தரிசனம் அழிந்து போகல. அதே நேரத்தில் அந்த தரிசனம் அவருடைய வாழ்க்கையில் உடனடியாகவும் கிடைக்கல. அதே போல தேவன் எங்களுடைய வாழ்க்கையில் கொடுத்த வாக்குத்தத்தங்களோ தரிசனங்களோ இன்றைக்கும் அழிந்து போகாது. நாங்கள் அதை விசுவாசிக்கிற பட்சத்தில் அந்த வாக்குத்தத்தங்கள் தரிசனங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் சுதந்திரித்து கொள்வோம். நாங்கள் அந்த வாக்குத்தத்தத்தையோ அந்த தரிசனத்தையோ சுதந்திரித்து கொள்ளுகிற அந்த காலப்பகுதி வரைக்கும் தேவன் எங்களுக்கு அனுமதிக்கிற எல்லாமே நன்மைக்காக. அந்த தாமதம் தேவன் எங்களை தகுதிப்படுத்தி கொண்டிருக்கிறார். நாங்கள் அந்த பெரிதான ஆசீர்வாதத்தை தக்க வைத்து கொள்வதற்காக அவருடைய வசனத்தினால் எங்களை புடமிடுவார். நாங்கள் எள்ளளவும் அவிசுவாசப்படாமல் விசுவாசிக்கும் போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றுக்கொள்வோம். Have a hopeful day.